அருணகிரியும் என்கின்ற இந்த நிகழ்விலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற திருப்புகழ் பாடல்களிலே இன்றைய தினம் நமக்கு சிந்தனையாக அமைவது அருணகிரிநாதர் திலதைப்பதி என்கின்ற தலத்திலே பாடியருளிய திருப்புகழ் பாடல். அந்த திருப்புகழ் பாடலினுடைய வரி வடிவத்தினை முதலிலே நாம் கண்டு கேட்டு மகிழ்வோம். இலையத்தனையோ அது தானும் இலை இட்டுணல் ஏய் தரு காலம். இலையத்தனையோ அது தானும் இலை இட்டு உணல் ஏய் தரு காலம். அறையில் பெரிதாம் மல மாயை அலையப்படுமாறு இனியோமோ. அறையில் பெரிதாம் மல மாயை அலையப்படுமாறு இனியோமோ. மறையத்தனை மா சிறைச்சாலை வழி உய்த்து உயர்வானொரு தேவர். மறையத்தனை மா சிறை சாலை வழி உய்த்து உயர்வானொரு தேவர். சிறையை தவிரா விடும் வேளா திலதைப்பதிவாழ் பெருமாளே. சிறையை தவிரா விடும் வேளா திலதைப்பதிவாழ் பெருமாளே. வரி வடிவத்திலே கேட்ட நாம் இப்பொழுது அந்த பாடலினுடைய இசை வடிவத்திலே கேட்டு மகிழ்வோம். இறையத்தனையோ அது தானோ இலையிட்டுணல் ஏய் தரு காலம். இறையத்தனையோ அது தானும் இலையிட்டுணல் ஏய் தரு காலம். அறையில் பெரிதமலமாயை அறையில் பெரிதமலமாயை அலைய படுமா இனியோமோ. அலைய படுமா இனியோமோ. மறையத்தனை மா சிறைச்சாலை வழிவத்துயர்வானொரு தேவர். மறையத்தனை மா சிறைச்சாலை வழியத்துயர்வானொரு தேவர். சிறையை தவிரா விடும் வேளா சிறையை தவிரா விடும் வேளா திலதைப்பதிவாழ் பெருமாளே. திலதைப்பதிவாழ் பெருமாளே. திலதைப்பதிவாழ் பெருமாளே. அறையிற் பெரிதா மலமாயை அலைய படுமா இனியோமோ. இப்பொழுது நாம் அந்த பாடலினுடைய விளக்கத்தினை பார்க்கலாம். திலதைப்பதி ரொம்ப அருமையான ஒரு தலம். திருவாரூர் மாவட்டத்திலே இப்போ செலதைப்பதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தலம்தான் நமக்கு இலக்கியங்களிலே திலதைப்பதி என்று அருமையாக கட்டப்பட்டிருக்கிறது. அது பேச்சு வழக்கிலே மாறி மாறி இப்பொழுது செலதைப்பதி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பூந்தோட்டம் அப்படிங்கிற அந்த அஞ்சல் அந்த இடத்துல இருந்து ரொம்ப அருகாமையில் இருக்கிற ஒரு தலம். பேரளம் ரயில் நிலையத்தில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்திருக்கிறது. தில தர்ப்பணபுரி அப்படிங்கிறது தான் இந்த தலத்தினுடைய பெயர். தில தர்ப்பணபுரி. ராமனும் லக்ஷ்மணனும் ஜடாயுக்கு பித்ருக்கடல். தில் அப்படின்னு சொன்னால் எள்ளு. அந்த எள்ளு இட்டு எள்ளு இறைத்து அவங்க அந்த பித்ருக்கடன் பண்ண தலம் அப்படிங்கிறதுனால இதுக்கு திலதைப்பதி. தில தர்ப்பணபுரிங்கிறது திலதைப்பதி என்று தமிழில் ரொம்ப அழகாக அழைக்கப்படுகிறது. இது ஊருடைய பெயராக அமைந்திருக்க கோவிலினுடைய பெயர் மதிமுத்தம். அதாவது அறிவினால் மேம்பட்டு ஞானியருக்கு முக்தி தருகின்ற
தலமாக அமைந்திருக்கின்ற வகையில் மதிமுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. சுவாமியினுடைய பெயரும் மதிமுத்தர். அம்பாளோட பெயர் அருமையான பெயர், ஸ்வர்ணவல்லி. அது தமிழ்ல பொற்கொடி. ஸ்வர்ணவல்லி அப்படிங்கிறத பொற்கொடி என்று ரொம்ப அருமையாக அந்த பெயரை அமைத்து தந்திருக்கிறார்கள். காவிரி தென்கரை தலத்திலே இது 58வது தலமாக இருப்பது. ஸ்தல மரம் மந்தாரை, தீர்த்தம் சந்திர தீர்த்தம். சந்திரனின் இங்கே வழிபட்டதான ஒரு கருத்து. அதனாலேயும் இது மதிமுத்தம் அப்படின்னு அழைக்கப்படுவதான ஒரு கருத்தும் இருக்கிறது. சூரியனும் இங்கு வழிபட்டு இருக்கிறது. அவ்வாறு சூரியன் வழிபட்டதை ஞானசம்பந்தர் தேவாரத்திலே இங்கே பதிவு செய்திருக்கின்றார். ஞானசம்பந்தருடைய தேவாரம், அப்பருடைய தேவாரம் ரெண்டும் இந்த தலத்திற்கு இல்லை, ஞானசம்பந்தருடைய தேவாரம் மட்டும் அமைந்திருக்கிறது. அரிசிலாற்றங்கரையில் இந்த தலம் அமைந்திருக்கிறது. இப்போ அந்த அரிசிலாற்றங் ஆறு கூட ஒரு தீர்த்தமாக இங்கே அமைந்திருக்கிறது. இந்த அரிசிலாறு பக்கத்தில் இது இருக்குங்கிறத ஞானசம்பந்தர் நிறைய பாடல்களில் காட்டியிருக்கிறார். மாறிலா வன் புனல் அரிசில் சூழ்ந்த மதிமுத்தமே என்று ஒரு பாடலில் காட்டுறார். இன்னொரு பாடலில் செங்கையல் பாய் புனல் அரிசில் சூழ்ந்த திலதைப்பதி என்று அந்த தலத்தையே அரிசிலாற்றன் கரையில் இருக்கின்ற தன்மையிலே காட்டுகிறார். ராமர், லக்ஷ்மணர், சந்திரன், சூரியன் இப்படி பலர் வழிபட்டிருக்க யானை, சிங்கம் முதலானவையும் இங்கே வழிபட்டு இருக்கிறதா. இது இந்த சிங்கம் வழிபட்டதுங்கிறத ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறார். ஒரு முனிவர் சாபத்தினால் சிங்க வடிவம் பெற்று அவர் இங்கே வழிபட்டு இருக்க வேண்டும். அந்த வகையில் அதை ஞானசம்பந்தர் தேவாரத்திலே மடங்கள் வழிபாடு செய்யும் மதிமுத்தமே என்று காட்டுகிற. மடங்கள்னா சிங்கம். இப்படி அவர் காட்டியிருக்கின்ற வகையிலும் இங்கே அமைந்திருக்கின்ற இந்த கோவில், அதில் விநாயகரனுடைய வடிவம் ஒரு வித்தியாசமான வடிவம். மனித முகத்திலே இருப்பது, யானை முகத்திலே இல்லாமல் மனித முகத்திலே விநாயக பெருமானுடைய சந்நிதி அமைந்திருப்பது. முருகப்பெருமானுடைய சந்நிதியும் ரொம்ப அழகுடையது. 4 கரங்களும் வள்ளி தெய்வானையோடு அங்கே இருக்கின்ற அந்த காட்சி பிரகாரம் வருகின்ற பொழுது முருகப்பெருமானுடைய அந்த காட்சியை நினைத்துதான் நம்முடைய அருணகிரிநாதரும் இந்த திலதைப்பதி என்கின்ற இந்த தலத்திலே 4 திருப்புகழ்கள் இந்த தலத்திற்கு அமைந்திருக்கிறது. நம்ம இன்று பார்க்கின்ற திருப்புகழ் இறையத்தனையோ அது தானும் என்று தொடங்குகின்ற பாடல். இறை அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன அளவு, மிகச்சிறிய அளவு, கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் இறை. அந்த இறை அத்தனை அளவு, அந்த இறையத்தனை அது தானும் இட்டு உண்ணுதல் இல்லை. அப்போ ஒரு சின்ன அளவாவது யாருக்காவது நம்ம கொடுத்து உண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே பலர் நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்ற ஒரு அறிவுரை. இன்றைய தினம் இன்றைய நாட்களிலும் பலர் இந்த கடைபிடித்து கொண்டு வருகின்றனர். யாருக்கேனும் ஒரு பிடி அந்த உணவு இட்டு அங்கே அதன் பின்பு உண்பது என்பது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தருகின்ற விஷயம். கந்தர் அலங்காரத்தில் சொல்கின்ற பொழுது சண்முகவா என சாற்றி நித்தம் 2 பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு, வினையோம் இறந்தால் 1 பிடி சாம்பரும் காணாது என்று அங்கே 1 பிடி சாம்பலை கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது 2 பிடி எடுத்துக்கொண்டு அதில் 1 பிடி நீ சாப்பிட, 1 பிடி மற்றவர்களுக்கு கொடு என்பது போல அங்கே கந்தர் அலங்காரத்திலே சொல்லியிருப்பார் அருணகிரிநாதர். நமக்கு தெரியும் திருமந்திரத்திலே திருமூலர் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அப்போ அந்த உண்ணும் போது ஒரு கைப்பிடிங்கிறது எவ்வளோ ஒரு அருமையான விஷயம். அப்படியெல்லாம் இருந்தால் மலமாயினால் அலையும்படி ஆகாது, அலையும்படி வராது என்பதைத்தான் இந்த பாடலிலே நமக்கு சொல்கிறார். இறை அத்தனையோ அது தானும் இலை இட்டு உணல். அப்படி நான் ஒன்றும் பண்ணலையே, ஏய் தரு காலம், இப்படி இதெல்லாம் வீணாக போய்விடு, இப்படி
ஏய்ந்து போன காலம், எப்படி வீணா போன காலம், அதுதான் பெரிது. அறையில் பெரிதான் சொல்லப்போனால் அதுதான் அதிகமாக இருக்கிறது. மலமாயை அலையப்படுமாறு நீயுமா, அப்படி மலமாயை என்பத இவற்றினால் அலையப்பட்டு இந்த உலகிலே நாம் அல்லலுறுகின்ற காலம் முடிந்து விட்டதை இனி யாருக்கேனும் கொடுத்து ஒண்கின்ற அந்த தன்மையை நாம் கொண்டோமானால் நமக்கு அந்த அலைய வருகின்ற நிலை வராது என்பதை இந்த பாடல்ல நீராதர் சொல்ல வர்றார். அதோடு சண்முகவா என்று சொல்லி கந்தர் அலங்காரத்தில் சண்முகவா என்று சொன்னது போல இங்கே இந்த திலதை பதிவாள் பெருமாளே என்று சொல்லி ஒருவருக்கு நாம் உணவிட்டு அதன் பின்பு நாம் உண்டு வாழ்வோமானால் அலையப்படுதல் என்பதே இருக்காது, அலைக்கழிக்கப்படுதலே நமக்கு இருக்காது. அவ்வளவு ஆனந்தமாக வாழலாம் என்கின்ற கருத்தை தான் இங்கே சொல்லுகின்றார். இங்கே அதாவது மற்றவர்களுக்கு கொடுத்து உண்ணுதல் அப்படிங்கிறதனுடைய சிறப்பை தான் இந்த பாடலில் ரொம்ப அழுத்தமாக சொல்லி இருக்கின்றார். மறையத்தனை மா சிறைச்சாலை, மறையத்தன் அப்படின்னா பிரம்மா, அவனை பெரிய சிறைச்சாலையில் கொண்டு போய் இட்டான். ஏன்? அவனுடைய அகந்தை காரணமாக. ஆக அகந்தையோடு இருப்பவர்களை சிறைச்சாலையிலே இடுவதும், அதே சமயம் வானவர்கள் வந்து சார்ந்து நின்ற தன்மையிலே அவர்களை சிறையிலிருந்து விடுத்தது, இந்த ரெண்டையுமே இந்த இடத்துல காமிக்கிறார். மறையத்தனை மா சிறைச்சாலை வழி உயிர்த்து உயர் வானொரு தேவர், அந்த தேவர்களை சிறையை தவிராவிடும் வேளா. அப்போ ஒருத்தரை சிறைக்கு அனுப்பி இன்னொருத்தரை சிறையிலேருந்து விடுவிக்கிறார் அப்படின்னு முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னால் அதனுடைய காரணம் என்னங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அந்த காரணத்தை சிந்திக்கின்ற பொழுது யார் ஒருவர் முருகப்பெருமானை சார்ந்து நிற்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக முருகப்பெருமான் அப்படி தாங்கி நிற்பான், அவர்களை காத்து நிற்பான் அப்படின்றது தான் உண்மை. அதை இந்த இடத்துல திலதைப்பதியில் இருக்கின்ற இந்த முருகப்பெருமான் நமக்கு அந்த காத்தலை செய்வான், அந்த அருளை நமக்கு தருவான் என்பதை இந்த பாடலில் நமக்கு அழுத்தமாக சொல்லுகின்றார். ஆக மற்றவர்களுக்கு உணவை கொடுத்து வாழ்கின்றவர்கள் யாரேனும் அவர்களை முருகப்பெருமான் காப்பான். அதிலும் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி இந்த திலதை பதிவாள் பெருமாளே என்று சொல்லி உணவிட்டு யார் ஒருவர் அதன் பின்பு உண்கின்றார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் உடனின்று அருளுவான் அப்படிங்கிறதா இங்கே கருத்தாக அமைகிறது. அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புடையது. அதை திருவிளையாடல் புராணத்தில் ஒரு பாடலிலே பரஞ்சோதியார் ரொம்ப அழகாக சொல்வார். எது சிறப்பு அப்படின்னு பார்க்கிற பொறுப்பினுள் தலைமை எய்தும் பொன்னெடும் குடுமி மேரு. பொறுப்புனா மலை, மலையிலேயே ரொம்ப சிறந்த மலை எதுனா மேருமலை. அடுத்தது தருக்களில் தலைமை சாரும் தன்னரும் தேவதாரு, தெய்வதாரு இல்லை தேவதாரு. அந்த தேவதாரு கற்பக மரம் ரொம்ப சிறப்புடையது மரங்களிலேயே. விருப்புறு வேள்வி தமிழ் மேம்படும் புரவி மேதம். வேள்வியிலே ரொம்ப சிறந்த வேள்வி எது அப்படின்னு சொன்னால் புரவி மேதம். புரவி மேதம் அப்படிங்கிறதுனா இப்போ நமக்கு வடமொழியில் சொன்னால் கொஞ்சம் எளிமையாக புரிகிற மாதிரி ஆகிறது. அதை நான் தமிழ் படுத்தி சொல்வது தான் சிறப்பு. திருவிளையாடல் புராணத்தில் தமிழ் படுத்தி சொல்லி இருக்கிறார் பரஞ்சோதியார். புரவி மேதம் அதாவது அஸ்வமேத யாகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோங்களா. அஸ்வம்னா குதிரை, குதிரைக்கு புரவி அப்படின்னு ஒரு பேர். அந்த புரவி மேதம்னா அஸ்வமேத யாகம். அந்த யாகம் தான் ரொம்ப சிறந்தது. அது போல இவை போல அருட்பரு படு தானம் தன்னுள் விழுமிதாம் அன்னதானம் என்ற அன்னதானத்தினுடைய சிறப்பை இங்கே சொல்ல வர்ற பரஞ்சோதியார் திருவிளையாடல் புராணத்திலே இந்த மற்ற மூன்றையும் அதனுடைய சிறப்புகளையும் காட்டி தானங்களிலே சிறந்தது அன்னதானம் என்கின்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இப்படி பலர் அருளாளர்கள் நமக்கு இந்த அன்னதானத்தினுடைய சிறப்பினை நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாமும் சண்முகவா முருகா கடம்பா கந்தா என்று சொல்லி வருகின்றவர்களுக்கும் நாமும் அன்பாரே கந்தா கடம்பா என்று சொல்லி அவர்களுக்கு இட்டு அதன் பின்பு உண்கின்ற நிலையை, அந்த வழக்கத்தினை நாம் இனி மேற்கொள்வோம் என்கின்ற வகையிலே இந்த பாடலை நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார் அருணகிரியார்.
இறையத்தனையோ அதுதானோ இலையிட்டுணர்ந்தே தருகாலோ இறையத்தனையோ அதுதானோ இலையிட்டுணர்ந்தே தருகாலோ அறையில் பெரிதமலமாயை அறையில் பெரிதமலமாயை அலைய படுமா இனியோமோ அலைய படுமா இனியோமோ மறையத்தனைமா சிறைச்சாலை வழிவத்துயர்வானொரு தேவர் மறையத்தனைமா சிறைச்சாலை வழியத்துயர்வானொரு தேவர் சிறையை தவிரா விடுவேலா சிறையை தவிரா விடுவேலா திலதை பதிவாழ் பெருமாளே திலதை பதிவாழ் பெருமாளே திலதை பதிவாழ் பெருமாளே அறையே பெரிதா மலமாயை அலைய படுமா இனியோமோ. நாமும் தொடர்ந்து இந்த திருப்புகழ் சிந்தனையிலே நின்று முருகப்பெருமானை வணங்கி மற்றவர்களுக்கு இட்டு உண்டு ஆனந்தமாக வாழ்வோம். இந்த அளவிலே இன்றைய திருப்புகழ் சிந்தனை நிறைவு பெறுகின்றது. நாளை மற்றொரு திருப்புகழ் வழி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.